ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த எஸ்டர்டே ட்ராமாவோட 6th எபிசோட் பார்த்துடலாமா? இதில் ஸ்டார்டிங்லேயே வீரோட ஃப்ரெண்டு லலித் இருக்கான்ல, அவனை கேள்வின் அடிச்சிருப்பான் இல்லையா? அந்த நேரம் பார்த்து தான் வீருமே கால் பண்ணியிருப்பானா. அவனோட ஃபோனு தான் கேள்வின் எடுத்து வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனை தர தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா 1 இயர்க்கு முன்னாடி கேள்வின் இவனை அடிச்சான் இல்லையா, அந்த நேரத்தில் என்னாச்சுன்றதை காட்டுறாங்க. வீருமே அந்த லலித்துக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான், என்னடா மலேசியா போய் சேர்ந்துட்டியா, உங்க பாட்டி நல்லா இருக்காங்களான்ட்டு. அந்த ஃபோனு தான் கேள்வின் கிட்ட இருக்கு இல்லையா, அவன் தான் லலித்துக்கு பதிலாக இப்போ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். நான் மலேசியா போயிட்டேன் அப்படின்ட்டு கேள்வினும் மெசேஜ் பண்ணிட்டு, அப்புறம் நீ எங்கே போயிருக்க அப்படின்னு கேட்குறானா, இவனுமே நான் வந்துட்டேன். அப்புறம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன். கேள்வின் என்னமோ மற்ற குரூப் கூட சேர்ந்து ஏதோ கான்டாக்ட் போட்டுக்கான் அப்படின்ட்டு, உனக்கு ஏதாவது தெரியுமான்ட்டு வீருமே கேட்க, ஆக்சுவலி அவன் ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கான். கேள்வின்லாம் உனக்கு ஏதாவது தெரியுமா இதை பற்றி அப்படின்னு கேட்க, கேள்வினோட விரோதி ஒருத்தவன் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னான். ஏதோ டபிள்யூ குரூப்பு கூட இவன் கான்டாக்ட் போட்டிருக்கானா அப்படின்ட்டு வீருமே மெசேஜ் பண்ண, அதுக்கு கேள்வின்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானே, அப்பனா அவனை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் இல்லை, இதை கேள்விப்பட்டனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுல்ல, பார்க்கலாம் அவன் என்கிட்ட எதுவும் சொல்லாமலே இருக்க போகிறான் அப்படின்ட்டு வீருமே மெசேஜ் அனுப்புறானா. அதுக்கு கேள்வினுமே எந்த மெசேஜுமே அனுப்பாமல் இருக்க, சரி நீ ஜாக்கிரதையா இரு, என்னோட ஃப்ரெண்டு ஊர் வரைக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வீருமே கிளம்பிடுறான். அப்படியே இந்த பக்கம் கேள்வினுமே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு வீர், நான் இந்த கிங்ஸ் குரூப்பை ஃபுல்லாகவே கைப்பற்றினதுக்கு அப்புறம் உன்னை வந்து நான் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த வீரு அந்த ஃப்ரெண்டு இருக்கால நானா, அவ ஹோட்டலில் போய் இருந்து அவ ஹோட்டலை கொஞ்சம் பெருசாக்கி இவன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதே டைம்ல தான் கேள்வினுமே இந்த கிங்ஸ் குரூப்புக்கு சிஓவா வந்திருப்பான் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த டைம்ல கூட இந்த அவங்க அண்ணன் இருக்கான்ல கெய்னு, நம்மள எப்படி இந்த பதவியிலேருந்து தூக்க மாட்டாங்கன்ட்டு அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் கூட உட்காந்து கேம் எல்லாம் விளாண்டுட்டு இருக்க. அந்த டைம்ல தான் இந்த கெய்னோட ஒய்ஃப் லத்தின் இருக்கால, அவ கூட சேர்ந்துக்கிட்டு கெயின் வந்து இந்த குரூப்ல இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைன்ட்டு அவனை ரிசைன் பண்ண வச்சிருப்பான். அந்த டைம்ல தான் இந்த டாக்டர், சைக்காலஜி டாக்டர் இருக்கான்ல லவின், அவன் தான் லனினுக்கு மெசேஜுமே பண்ணியிருப்பான். டே, நான் தாண்டா உன்னோட பெரிய அண்ணன், என்ன ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுலேயே உன்னை கொண்டு போய் பாட்டி வீட்டில் மலேசியாவில் விட்டாங்க இல்லையா, நீ எங்கே இருக்க அப்படின்லாம் மெசேஜ் பண்ணியிருப்பான். அந்த மெசேஜ் எல்லாமே கேள்வினுமே பார்த்துருப்பான். இருந்தாலுமே மெசேஜ் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பானா. அந்த டைமில் தான் வீருமே மெசேஜ் பண்ணியிருப்பான், டே எங்கள் அப்பாவோட கம்பெனி ஏதோ பிரச்சனையில் இருக்காண்டா, ஸோ அதுக்காக நான் கிளம்பி வரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடக்குதுன்றது நீ தான் எனக்கு பார்த்து சொல்லணுன்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி மெசேஜில் அனுப்பி விட்டுட்டு, நான் ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும்னு நினைக்கிறேன், நானுமே கிளம்பி தாய்லாந்துக்கு வரேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பான். அதை பார்த்ததுமே கேள்வினுக்குலாம் ஒரே சந்தோஷம், வீர் நீ திரும்ப வரப்போறியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இவன் போய் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருப்பான், அந்த குன் கூட கிஸ் பண்ணியிருப்பான், அதை தூரத்துலேருந்து இவன் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து மண்டையில் உடைச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் மயக்கம் போட வச்சு வீட்டில் வந்து அடைச்சி அவனை போட்டு படாத பாடு படுத்திருப்பான் இல்லையா, எல்லாமே இதுக்கப்புறம் தான் நடந்திருக்குது. அப்படியே கட் பண்ணி திரும்பவுமே ப்ரெசன்ட் சொல்லி காட்டுறாங்க. கேள்வின்மே அவனோட ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது லலித் ஃபோனுக்கு வீரு தான் கால் பண்ணுறானா. அச்சோ, இதை அட்டன் பண்ணால் பெருசாகிடுமேன்ட்டு எதுவுமே அட்டன் பண்ணாமல் இருக்க, வீருமே மெசேஜ் பண்ணுறான், டே லலித் எங்கடா இருக்க, உங்கள் அண்ணனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, சீக்கிரமாக என்னை கான்டாக்ட் பண்ணுன்ட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கானா. இவனும் எந்திரிச்சு போய் பார்த்தா அப்போ தான் அந்த கார்டனில் வீரும் டாக்டரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவனுக்குமே தெரிஞ்சிருச்சு, அப்பனா இந்த டாக்டர் தான் இந்த லலித்தோட அண்ணன்ட்டு. உடனே இவன் யாருக்கோ ஃபோன் பண்ணி, இந்த ஃபோன் பேசிட்டு இருக்குல்ல, இந்த ஃபோனோட ஜிபிஎஸ் ட்ராக்கை வந்து கேன்சல் பண்ணிடுங்க, அப்படியே நீ என்னை வந்து பாரு அப்படின்றான். லலித் என்ன ஆனன்றது கண்டுபிடிக்க கூடாதுன்றக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானா. அப்படியே கட் பண்ணா இந்த லலின் பொண்ணுமே காலங்காத்தால வச்சு குடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தா நானாவுமே டக்குன்னு பிடிங்கிட்டு, என்ன மேடம் இத்தனை மணிக்கு குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ என்னோட பாடி கார்டா இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, என்ன உரிமையில நீ பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, சாரி மேடம் அப்படின்ட்டு நானாவுமே சொல்லலாம். டக்குன்ட்டு இந்த லலின் பொண்ணு என்னன்னா, நானா பக்கத்தில் வந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு கேட்க, மேடம் நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவளுமே நான் குடிச்சாலும் தெளிவாக தான் இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எதா இருந்தாலும் நான் செய்யறேன்ட்டு பக்கத்தில் வந்து கட்டிப்பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக இந்த கேனுமே வரானா. அவன் வரதை பார்த்தவனே நானா பொண்ணு லனின் பொண்ணு அப்படியே சோஃபா மேலே தள்ளி விட்டுடுறா. கடைசியில் பார்த்தா அவன் மேலே இவன் படுக்கிற மாதிரி ஆயிடுச்சா. இந்த லலின் பொண்ணுக்கு ஏற்கனவே நானாவா பிடிச்சிருக்கு, டக்குன்ட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டா. இந்த கேனுமே வெளியே இருந்து கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்தவன் டக்குன்ட்டு உள்ளவே வந்துட்டான். இந்த நானா பொண்ணுமே டக்குன்னு சுதாரிச்சு, நீ பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டே இருக்க, யாரா நீ அப்படின்னு கேட்க, நீ ஃபர்ஸ்ட் யாரு, இந்த வீட்டில் இருக்காளே இந்த லலின் பொண்ணு, அவ என்னோட ஒய்ஃப்ன்ட்டு கெயின் சொல்ல, இந்த நானா பொண்ணுமே நான் அவங்களோட பாடி கார்டு, நீங்க அவங்க வீட்டுக்குள்ள வர்றது அவங்க பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஸோ வெளியே போங்க அப்படின்னு சொல்ல, நீ என்னடி பேசுறதுன்னுட்டு இவனுமே உள்ள போக பார்க்க டக்குன்னு கையை முறுக்கி விட்டுறா. எனக்குமே தெரியுது அவ இங்கே தான் இருக்கான்ட்டு. லலின் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட பிசினஸ் விஷயமா நான் பேச வந்தா இப்படித்தான் பண்ணுவியா அப்படின்ட்டு ஒன்று கத்து கத்த, இவளுமே எந்திரிச்சு வந்துடுறாளா. நானாவுமே வந்ததுமே அவன் அவன் இருக்கான்ட்டு நீ ஒன்றும் பயப்படாதன்ட்டு கையை பிடிக்க, கெயினுமே கேட்குறான், நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உன்னோட ஹஸ்பண்ட் டி, அசிங்கமா இல்லை உனக்கு,
இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, "இப்ப என்ன உனக்கு டைவர்ஸ் வேணுமா? அத குடுத்து தொலைறேன் இங்கேருந்து வெளிய போ" அப்படின்ட்டு இவளும் சொல்ல, அதுக்கு கெயினெல்லாம், "ஓ! உனக்கு அவ்ளோ திமிராச்சா? நான் கேட்க வந்தது உன் தம்பி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணுன்ட்டு, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்ட்டு தான் நான் கேட்க வந்தேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவளுமே, "ஒரு வேளை என்னோட தம்பி வந்து இந்த கம்பெனி மொத்த பொறுப்பையும் எடுத்துட்டா நீ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பயத்துல இருக்க. அதனால தானே இப்பயே வந்து சமாதானம் பேசுறேன்" அப்படின்னு கேட்க, அதுக்கு கெயினுமே, "நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி இல்லையா? உன் ப்ராப்ளம் என்னோட ப்ராப்ளம் தானே. ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன்ட்டு என்ன நெனச்சு கூட பார்க்கவே இல்ல. ச்சீ! அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இவன் என்னமோ பெரிய ஓகே மாரி. அப்படியே கட் பண்ணா வீருமே, என்னடா இன்னும் கேள்வின காணோம், தூங்க வந்திருப்பானே, அப்படி என்ன பண்றான்ட்டு அவனோட ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் வந்து எட்டி பார்க்குறானா, இந்த பக்கம் கேள்வினுமே வீரு மெசேஜ் அனுப்பியிருக்கான் இல்லையா அவன் ஃப்ரெண்டுக்கு. அதான் "நீ எங்கடா இருக்க? லொகேஷன் அனுப்புடா" அப்படின்லாம். ஸோ அந்த மெசேஜ் எடுத்து வச்சுட்டு அடுத்த பிளான் என்ன பண்றதுன்னு பார்த்துட்டே இருக்க, இத வந்து வீரும் பார்த்துட்டு போயிடுறானா, கேள்வினுமே யாரோ வந்த மாதிரி இருக்கேன்ட்டு பின்னாடியே போய் பார்த்தா வீர் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். சரி பிள்ளை தூங்குதுன்ட்டு அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறான். அப்படியே கட் பண்ணா எப்பயும் மாதிரி நானா பொண்ணு இந்த லலின் பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வைக்க, அப்ப வந்து 2 பேர் கை டச் ஆயிடுதா, இந்த நானா பொண்ணுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆயிடுது. நான் போய் கிச்சன்ல வேலை பார்க்குறேன்னு சொல்ல, சரி நானா இன்னைக்கு நைட்டு எங்க அப்பாவோட வீட்ல தான் நான் தங்க போறேன். ஸோ வீட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் சொல்றாளா. இந்த நானா பொண்ணுமே, ஓ இவ கிளம்புறாளா அப்படின்ட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு கிளம்பி போறா. ஏற்கனவே அந்த வீட்ல ஏதோ ஒரு பொருள தேடிட்டு இருக்கா இல்லையா? இது தான்டா கரெக்ட்டான டைமு எடுத்துடணுன்ட்டு நெனச்சுட்டு போறா போல இருக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த சைக்காலஜி டாக்டர் திரும்பவும் வீர வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கான். வந்ததும், "இந்த இடம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சா? நான் குடுத்த மாத்திரைலாம் சாப்பிட்டீங்களா? இல்லன்னா வெளிய போலாமா?" அப்படின்னு கேள்வி மேல கேட்டுட்டே இருக்க, இந்த வீருமே ஏதோ பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கானா, அதுக்கு கேள்வியுமே, "டாக்டர் ஏன் இந்த மாரி கேள்விலாம் கேட்குறீங்கன்னு?" கேட்க, "இந்த மாரி சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கான்ட்டு நான் நார்மலா கேள்வி கேட்கறது தானேன்ட்டு" கேள்வியுமே டாக்டர தனியா கூட்டிட்டு போறானா. ஏன்னா, இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் வச்சு அவன் எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்காக இந்த டாக்டருமே சொல்றான், "வீரு இன்னமும் சரியாகவே இல்ல. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். ஸோ கிளினிக்க கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேள்வின்லாம், அத வேணா நான் ஃபியூச்சர்ல பார்த்துக்கிறேன். நான் வேற சைக்காலஜி டாக்டர் பார்த்துக்கிறேன். நீங்க இவ்வளோ நாள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்ல, இந்த டாக்டருக்குலாம் ஒரே ஷாக்கு. "ஏன் இந்த மாரி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் இத கன்டின்யூ பண்ணலையா இந்த ட்ரீட்மெண்ட்டன்னு?" கேட்க, "நீங்க தான் கிளினிக் கூப்பிடுறீங்களே, ஸோ அவன கண்டிப்பா நான் கிளினிக்லாம் கூப்பிட்டு வரமாட்டேன்னு" கேள்வின்னு சொல்ல, அதுக்கு இந்த டாக்டருமே, "நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. நானும் அவ கூட ரொம்பவே க்ளோஸா பழகுறது வந்து உங்களுக்கு தப்பா நெனச்சிட்டு இருக்கீங்களா? நான் அந்த மாதிரி பண்ணா தான் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத என்னால பார்க்க முடியும். நீங்க இப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப டேஞ்சர் ஆயிடும்ன்ட்டு" சில டெக்னிக்கல் டெர்ம்லாம் சொல்லி அப்படியே பயமுறுத்துற மாரி சொல்ல, கேள்விக்குமே ஒரு மாரி லைட்டா பயம் வருது. அதனால தான் அப்பப்ப ஏதோ தனியா உட்காந்துட்டு இருக்க மாரி உட்காந்துட்டே இருக்கானோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்க, மேலும் இந்த டாக்டர் கொஞ்சம் பீதிய கிளப்புற மாதிரி, "இப்ப தான் என்கிட்டயே வீர் வாய திறந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க சடனா வேற சைக்காலஜி டாக்டர் கூட்டிட்டு வந்தீங்கன்னா, அவரோட பிரெயினே வந்து ஆக்டிவேட் கம்மி ஆயிடும். இன்னமும் ரொம்பவே மோசமான நிலைமைக்கு வந்துரும். அப்புறம் ஷாக்லாம் குடுக்குற மாரி ஆயிடும்ன்ட்டு" பயமுறுத்த, கேள்வியுமே லைட்டா பயந்துடுறான். சரி அவனைய நானே கிளினிக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னதுக்கப்புறம், டாக்டர்லாம், "என்ன நீ நம்புங்க. கண்டிப்பா அவன நான் சரி பண்ணிருவேன்" அப்படின்ட்டு சிரிக்கிறான். அத கேட்டதும் இந்த பக்கம் வீரெல்லாம் தனியா சிரிச்சுட்டு இருக்கான். அப்பாடி! இதுக்காவது இவன் ஒத்துக்கிட்டானே அப்படின்ட்டு. டாக்டர் போனதுமே கேள்வின் வந்து, "டாக்டர் கூட பேசினியே, இப்ப எப்படி இருக்கு உனக்கு மனசு?" அப்படின்னு கேட்க, பரவால்ல. ஆனா எனக்கு எனக்கு பசிக்குது. கொஞ்சம் நான் சொல்ற ஐட்டம்லாம் எனக்கு செஞ்சு கொண்டு வரியா?" அப்படின்ட்டு என்னமோ பாசமா கேட்குற மாரி கேட்க, கேள்வினுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட வாய திறந்து இதெல்லாம் கேட்குறானே, "உடனே நான் கொண்டு வர செல்லம்" அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப, இதான்டா சமயம்ன்ட்டு இந்த வீருமே கேள்வினோட ஆஃபீஸ் ரூமுக்கு போய் என்னமோ ஒரு ஃபோன வச்சு பார்த்துட்டு இருந்தானேன்ட்டு தேடி கண்டுபிடிச்சுட்டான் அந்த ஃபோனையுமே. அதுக்குள்ள இந்த கேள்வியுமே எல்லாத்தையுமே சமைச்சு முடிச்சுட்டு, வீர கூப்பிடலான்ட்டு ரூம் வரைக்கும் போனா, அவன் இங்க இல்லையா? ஸோ எங்க போயிருக்கான்ட்டு அவனுமே தேடி வர, கேள்வினும் வந்துட்டு இருக்க, இந்த பக்கம் வீரமே ஃபோன பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் வரதுக்குள்ள அப்படியே மாத்திட்டு கையில ஒரு புக்க எடுத்து வச்சுக்கிறான். கேள்வின் வந்ததுமே, "உனக்கு நான் சூடா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன். வந்து சாப்பிடலாம்லான்னு?" கேட்க, "எனக்கு கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சு. அதனால தான் உன் ரூமுக்கு வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன்" அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயி போயிடுறான். கேள்வியுமே சுத்தி முத்தி பார்க்குறான். ஏதாவது கலச்சு போட்டுருக்கானா? எதையாவது தேடுனானான்ட்டு. அப்படியே அடுத்த சீன்ல அந்த டாக்டர் சொல்லிட்டு போனா இல்லையா? கிளினிக் வரைக்கும் கூட்டிட்டு வாங்க ட்ரீட்மெண்ட்டுன்ட்டு. ஸோ கேள்வினுமே வீர வந்து கூட்டிட்டு வந்துட்டான். வந்ததும் வீரு வெளிய கிளம்ப போக, டக்குன்ட்டு கைய பிடிக்கிறா. "என்ன நான் ஓடிருவேன்ட்டு பயமா இருக்கான்ட்டு?" வீருமே கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க ட்ரீட்மெண்ட் குடுக்க போறாங்கல்ல, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னுக்காக தான் நான் சொல்றேன்னு" சொல்ல, "நான் போறது சைக்காலஜி டாக்டர் கிட்ட தான். நான் என்ன பார்த்துக்குவேன். உன் கூட இருக்கிறது தான் எனக்கு மன அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்குன்ட்டு" அங்கேருந்து போறான். இந்த மாரி சொன்னதும் கேள்வினுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலுமே, "சரி நீ உள்ள போய் என்ன பேசுனன்றத என்கிட்ட வந்து திரும்ப சொல்லணும். நம்ம சந்தோஷமா அத பகிர்ந்துக்கலாம்" அப்படின்னு சொல்ல, அதுக்குமே வீரு, "உன்கிட்ட நான் ஏன் வந்து சொல்லணும்? ச்சீ! உன்னலாம் இனிமேல நான் நம்பவே மாட்டேன்ட்டு" அங்கேருந்து போயிடுறான். வீர பார்த்ததும் டாக்டருக்குலாம் ஒரே சந்தோஷம் தான். "எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா நீனும் வந்துட்ட. சரி அப்படியே மலேசியாவுக்கு நான் டிக்கெட் போட்டு தரேன். அப்படியே கிளம்புறியா?" அப்படின்னு டாக்டருமே கேட்க, அதுக்கு வீருமே, "இப்ப முடியாது. கொஞ்சம் போய் எட்டி பாரு" அப்படின்னு பார்த்தா, கார்லயே கீழ உட்காந்துட்டு இருக்கான். லேப்டாப்ப வச்சு அப்படியே அவனோட பிசினஸ் எல்லாம் கார்லயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான்.
டாக்டருக்குமே ஒரே ஷாக்கு. "என்னய்யா அவன் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கான், இங்கேயே உட்காந்துட்டு ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான்" அப்படின்னு கேட்க, அதுக்கு வீருமே, "ஆமா நம்ம கொஞ்சம் ஸ்லோவா தான் போகணும். அவன் என் கூடயே தான் இருக்கிறான்ட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கானா, அவன் காஃபி குடிக்கிற அழுக அப்படியே இந்த டாக்டர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். முன்னாள் கிரஷ் போல இருக்குது. கேள்வின் கீழயே இருக்கான் இல்லையா, கொஞ்ச நேரம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ற மாரி இங்கேயே நீ ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் மெடிசனும் சேர்த்து எழுதி தரேன். நீ அத சாப்பிடுற மாரி ஆக்டிங் பண்ணு" அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றா. அப்புறம் வீர், "உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னோட தம்பி உனக்கு என்ன அவ்ளோ க்ளோஸா? இல்ல எவ்வளோ நாளா அவன உனக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்க, அதுக்கு வீருமே, "எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா அவன தெரியும். அவன் என்னோட அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட தான். அவன் நான் என்ன விஷயம் சொன்னாலும் செய்வான் தெரியுமா? முக்கியமா ஒர்க் விஷயம்னா ரொம்ப சீரியஸா செய்வான். ரொம்பவே கைண்ட் பெர்சன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட ரொம்ப குறும்புத்தனமா இருப்பான்ட்டு" அவன் தம்பிய பத்தி எடுத்து சொல்லிட்டே இருக்க, இந்த டாக்டருக்குமே ஆசையா இருக்குது. ச்சே, என் தம்பிய பத்தி உங்களுக்கு இவ்வளவாவது தெரிஞ்சிருக்கே. சின்ன வயசா இருக்கும்போது அவன கொண்டு போய் மலேசியால இருக்கக்கூடிய எங்க பாட்டி வீட்ல விட்டுட்டாங்க. அவனுக்கும் எங்க வீட்டுக்குமே சம்மந்தமே இல்லாத மாரி வளர்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் பொறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா இறந்தாங்களா. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவன எங்க கூட ஒட்ட விட்டதே இல்ல எங்க அப்பா. அப்படின்ட்டு இந்த டாக்டருமே சொல்ல, அதுக்கு வீருமே, "ஒரு நிமிஷம், நீங்க மலேசியால அவன நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவனோட கான்டாக்ட் நம்பரும் நான் வாங்குனேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு. கடைசியா அவன் எனக்கு என்ன மெசேஜ் பண்ணான்னு கூட எனக்கு தெரியல" அப்படின்னு இந்த டாக்டர் சொல்ல, அதுக்கு வீருமே, "இத்தன நாளா அவன் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணவே இல்லையா? அவனுமே உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லையா? அந்த மாரி பையனே இல்லையே. சரி, வேற ஏதோ இங்க நடந்துட்டு இருக்கு. டாக்டர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு கேட்டுட்டு கீழ போறான். ஆனா அவன் என்ன ஹெல்ப் கேட்டான் அப்படின்றத நம்மளுக்கு காட்டலையா. இவனுமே காருக்குள்ள போய் உட்கார அப்படியே ஆர்வமா கேட்கறான் கேள்வியுமே. "எப்படி இருந்துச்சு உன்னோட ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்?" அப்படின்னு கேட்க, "ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல எதுவுமே சொல்ல முடியாது. இன்னும் நெறைய டைம் என்ன வர சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா நான் உன்ன கூட்டிட்டு வரேன். அப்படியே நம்ம வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு கேள்வியும் கேட்க, அதுக்கு வீருமே வேணும்னே கேள்வின அப்படியே கிளற மாரி, "எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. இந்த டாக்டர் தான் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட அண்ணனா? உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அப்படியே ஒரு ஆக்டிங் போடுறான் பாருங்க கேள்வினுமே. "அப்படியா? எனக்கு தெரியாதே" அப்படின்ட்டு சொல்ல, "லாஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்ட பார்க்கும்போது எங்க அண்ணன பார்த்ததா அவன் சொன்னான். அதுக்கப்புறம் அவன் வந்து எங்கள கான்டாக்ட் பண்ணவே இல்ல. என் ஃப்ரெண்ட் என்ன ஆனானே எனக்கு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கேள்வினுமே ஒரு மாரி திரு திருன்னு முழிச்சுட்டு, "ஒரு வேள அவ மலேசியால கூட இருந்திருக்கலாம்ல. அவங்க பாட்டிய பார்க்கறதுல பிஸியா கூட இருந்திருக்கலாம்ல. இந்த விஷயத்துல என்னோட ஹெல்ப் ஏதாவது உனக்கு வேணுமா?" அப்படின்னு கேட்க, வீருமே, தேவையில்ல, தேவையில்ல. வீட்டுக்கு போ" அப்படின்றான். வீருமே அவன்கிட்ட இருந்தே பதில எதிர்பார்க்குறான் போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி, இந்த லலித் பொண்ணுமே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? அவளுமே கிளம்பி போறா. இந்த நானா பொண்ணுமே இதுதான்டா சமயம்ன்ட்டு இந்த லலித் பொண்ணு குடிச்சு வச்சுட்டு போயிருப்பா இல்லையா கிளாஸ்ல. அதுல வந்து அவளோட கை அச்சு இருக்கும் இல்லையா? ஒரு டேப் எடுத்து அப்படியே அந்த அச்ச எடுத்துட்டு போயி, லலித் பொண்ணோட அந்த டாக்குமெண்ட் சீக்ரெட் லாக்கர்ல வந்து ஓப்பன் பண்றா. அதுவுமே ஓப்பன் ஆகுது. ஆனா பார்த்தா, ஒரு சிரிச்ச மூஞ்சி மாரி பேப்பர் வரைஞ்சு வச்சிருக்கா. அதுதான் இருக்குது. என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருக்க, பின்னாடி இந்த லலித் பொண்ணு ஒண்ணு, "உனக்கு என்ன வேணும்? என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு நானா பொண்ணுமே, "என்ன நீங்க தப்பா நினைக்க வேணாம். நீ நான் எந்த தப்பான எண்ணத்திலயும் இந்த மாரி பண்ணல" அப்படின்னு சொல்ல, அப்பதான் இந்த லலித் பொண்ணுமே சொல்றா, "உங்க அப்பா என்னோட அப்பாவோட கம்பெனில கான்ட்ராக்ட்டா இருந்திருக்காங்க. உங்க அம்மாவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேற இருந்திருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதோ ஆக்சிடென்ட்ல 2 பேருமே இறந்துட்டாங்க. கரெக்ட் தானே நான் எல்லாமே சொல்றதுன்ட்டு" நானாவோட அவங்க அப்பா, அம்மா கதைய இவ சொல்லிட்டு இருக்கா. என்ன உன்ன ஒரு எதிரியா பார்த்துட்டு இருக்கியா? இல்ல என்ன உங்க அப்பா, அம்மா இறந்ததுக்காக ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு நானா பொண்ணுமே, "என்ன ஃபர்ஸ்ட்டு இங்க போக விடுங்க. என்ன பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. இருந்தாலும் என்ன ஏன் இங்க இருக்க விட்டீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும் என்கிட்ட இருந்து?" அப்படின்னு இவளும் கத்த, இந்த லலித் பொண்ணு டக்குன்ட்டு நானாவ ஒரு கிஸ் பண்ணிட்டா. அதுக்கு இந்த நானாவுமே டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, "ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டே இருக்கீங்க? எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்ல, இந்த லலித் பொண்ணுமே, "உன் வாய் தான் சொல்லிட்டு இருக்கு. உன் பாடி என்ன பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டேங்குதுன்ட்டு" சொல்ல, இந்த நானா பொண்ணுக்கு ஏற்கனவே லலித் பொண்ண ரொம்பவே பிடிக்கும். ஸோ, "என்ன நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்க?" அப்படின்ட்டு இவளுமே கிஸ் பண்ண, கடைசில பார்த்தா 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. ஒரு வழியா ஒரு கப்பலையாவது இந்த டிராமால இதுவரைக்கும் சேர்த்து வச்சுட்டாங்களே, அதுவரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். அப்படியே கட் பண்ணா கேள்வின்மே அவனோட ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்து அப்படியே படுத்துட்டான் போல இருக்குது. வீருமே என்னடா இவன ஆள காணோம்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, ஃபுல்லா சைக்காலஜி புக்கா வச்சு படிச்சு படிச்சு அப்படியே அலுப்புல படுத்துட்டான் போல இருக்குது. இவன் நாய் பொம்மைய தூக்கி போட்டான் இல்லையா? அத கூட ஒட்டி அழகா பத்திரப்படுத்தி வச்சிருக்கான். வீருமே இதெல்லாம் வந்து பார்த்துட்டு மேல அவனோட கோட்ட எடுத்து அப்படியே போத்தி விட்டுட்டு போறான். அந்த கேள்வினுக்கு வீரு மேல பயங்கர லவ்வு. ஆனா அத எப்படி காட்டுறதுன்னே தெரியல. அப்படியே கட் பண்ணா இந்த கேர்ல்ஸ் கப்பிள் தான் சேர்ந்துட்டாங்களையா? நானாவுக்குலாம் ஒரே வெக்கம். அவ அங்கருந்து தூங்கி எந்திரிச்சு போக, அப்ப இந்த லலித் பொண்ணுக்குமே அவங்க டாக்டர் அண்ணன் கால் பண்ணி, "நம்ம தம்பிய பத்தி பேசணும். என்னோட கிளினிக்கு வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவளுமே அவங்க அண்ணன போய் பார்க்க போத்துட்டு, "என்னண்ணா கூப்பிட்ட?" அப்படின்னு கேட்க, "வீரு என்கிட்ட நேத்து வந்து பேசினா. நம்ம தம்பி எங்கேயோ மிஸ் ஆயிட்டான்ட்டு அவன் நினைக்கிறான்ட்டு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அவன் மலேசியா போறேன்ட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு போனான். அதுவும் நம்ம பாட்டிமாவ பார்த்துக்கிறதுக்காக தான். அது போனதுக்கப்புறம் ஒரு காலும் இல்ல. ஏன் ஒரு வீடியோ கால் கூட இல்ல. அவன் போய் நம்ம பாட்டிய பார்க்கறதா இருந்தா, ஏன் கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கிறான்? அது நம்மளுக்கு சந்தேகத்த எழுப்பிட்டே இருக்குது. அது என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ட்டு" இவனுமே சொல்ல, அதுக்கு இவள்லாம், "நம்ம தம்பியோட ஃபோன் டிவைஸ நீங்க ட்ராக் பண்ணீங்களாண்ணா?" அப்படின்னு கேட்க, "நான் அதுக்குமே ட்ரை
ட்ரை பண்ணேன். ஆனா, அந்த லொகேஷன் எங்கன்றத காட்டவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவளுமே நான் இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கிறேன். பேசாம நான் டைரக்ட்டா மலேசியா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இவளுமே கிளம்பி போறாளா! இந்த வீருமே அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டான் போல இருக்குது. அது என்னமோ தெரியல. வீர் வரும்போதெல்லாம் இந்த டாக்டருக்கு ஒரே சிரிப்பு தான். வந்ததுமே உன் தம்பிய பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சான்னு கேட்க, அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா, கேள்வியுமே அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பான் போல இருக்குது. இந்த லட்டின் பையன் மலேசியா தான் போயிருப்பானான்ட்டு ரெக்கார்ட பார்க்க சொல்லியிருப்பான். அவனுமே, ஆமா போன வருஷம் அவர் போனதுக்கான ரெக்கார்டெல்லாம் இருக்குது. அப்படின்ட்டு அவனுமே அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்க, இந்த லித்தின் பொண்ணுமே இந்த கேள்வினுக்கு அப்ப ஃபோன் பண்ணி, ஒரு விஷயமா நான் மலேசியா போறேன். ஸோ பிசினஸ் மீட்டிங்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. எதா இருந்தாலும் என்னோட கம்பெனில அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன விஷயமா போரிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேள்வியுமே கேட்க, என்னோட தம்பி மிஸ் ஆயிட்டான். ஸோ அவன கண்டுபிடிக்கிறதுக்காக நான் மலேசியா போறேன்னு சொல்ல, ஓ! உனக்கு தம்பி வேற இருக்கானா? பரவால்ல. உனக்கு ஒர்க்க விட ஃபேமிலி ரொம்ப முக்கியமா இருக்கு. உன்ன நான் அப்ரிஷியேட் பண்றேன்ட்டு கேள்வியுமே சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு எல்லா கதையுமே தெரியும். இருந்தாலும் பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல, அங்க கெயின் இருக்கான்ல, அவன் மட்டும் என்னோட கம்பெனில எதுவும் பண்ணாத மாரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவளுமே சொல்றா. ஏன்னா, திடீர்ன்ட்டு வீட்டுக்கு வந்து உன் தம்பி எங்க இருக்கான்ட்டு நான் கண்டுபிடிச்சு சொல்லவான்ட்டு ரொம்ப பாசமா கேட்டிருப்பான் இல்லையா? அது ஒரு சந்தேகம் போல இருக்கு அவளுக்கு. திரும்பவும் இந்த கேள்வின்னு யாருக்கோ ஃபோன் பண்ணி, இந்த டாக்டர் இருக்கான்ல அவன் மேல ஒரு கண்ண வையி, அவ என்ன செஞ்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்ட்டு இன்னொருத்தன் கிட்ட வேற சொல்லி அனுப்புறான். அப்பனா இந்த கெயின் பையனுமே இந்த லலின் பையன வந்து தேடிட்டு இருக்கானா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த ஃப்ரெண்டு என்ன ஆனானே தெரியல. இவன் கையில இருக்கானா? இல்ல தப்பிச்சு போயிட்டானா? இல்ல செத்துட்டானான்னு ஒண்ணுமே தெரியல. மேல வந்ததுமே வீருமே கேட்டிருப்பான்ல, உன் தம்பிய பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சான்ட்டு இவனுமே சொல்றான். இப்பதான் என் தங்கச்சி வந்துட்டு போறா. அவ டைரக்ட்டா மலேசியா போய் பார்க்குறேன்ட்டு போயிருக்கா. என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. என் தம்பி என்ன ஆனானே தெரியலன்ட்டு இவன் வருத்தப்பட்டு பேச, ஒருவேள உன் தம்பியோட ஃபோனு காணாம போயிருக்குமோ? அப்படின்ட்டு வீருமே சொல்ல 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே குழம்பிக்கிறானுங்க. ஒருவேள ஃபோன எடுத்திருக்கிறவன் தான் இந்த லொகேஷன கேன்சல் பண்ணியிருப்பானோ? இல்லன்னா உனக்கு யார் மேலயாவது டவுட்டா இருக்கான்ட்டு இந்த டாக்டருமே கேட்க, அதுக்கு வீருமே, ஆமா கேள்வியின் மேல எனக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னா, லத்தீனும் நானும் எவ்ளோ க்ளோஸ்ன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்ட்டு எல்லா மூவுமே அவனுக்கு தெரியும். ஏன்னா, நான் ஒவ்வொரு மெசேஜுமே உன் தம்பி லத்தீன் கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டே தான் இருந்தேன். ஸோ என்னோட விஷயங்கள் கேள்வினுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்ட்டு இவனுமே சந்தேகப்பட, அதுக்கு இந்த டாக்டருமே, ஒருவேள என் தம்பி பின்னாடி கேள்வின் ஸ்பை கூட வச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கிறதுனால தான் நாம கார்டன்ல பேசினதிலிருந்து திடீர்ன்ட்டு சைக்காலஜிய மாத்தணுன்ட்டு அவன் ஏன் சொல்லணும்? அப்பன்னா அவனோட அண்ணன் நான் தான்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்பன்னா நீயும், என் தம்பியும் பேசின மெசேஜ அவன் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்ட்டு மாத்தி மாத்தி 2 பேருமே கேள்விய வேற கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. கேள்வினுக்கும், லத்தீனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அவன் காணாம போயிட்டானா? இல்ல அவன் பிஸியா இருக்கானான்ட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கேள்விய கேட்டுக்கிறானுங்க. கடைசியா வீருமே இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நான் டைரக்ட்டா கேள்வின் கிட்ட எப்படியாவது அத நான் பேசி அவன் வாயில இருந்தே நான் வாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்றான். இந்த லலித் பொண்ணுமே நானாக்கு மெசேஜ் பண்ணிட்டு நான் மலேசியா போறேன். ஸோ வீட்ட பார்த்துக்கோன்ட்டு மெசேஜ் பண்ணிட்டு கிளம்பிட்டா. அப்படியே கட் பண்ணி வீருமே ஆக்டிங்க போடணும்ல. இந்த லலித் பையனுக்கு மெசேஜ் பண்ற மாரி, "டேய் எங்கடா இருக்க? ஃபோனையாவது அட்டெண்ட் பண்ணேடா" அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. இத பார்த்த கேள்வியுமே, "இன்னும் அவன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணலையான்னு?" கேட்க, "இன்ன வரைக்கும் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஃபுல் ரிங் தான் போயிட்டே இருக்குது" அப்படின்னு சொல்ல, "நீ இன்னும் அவன கண்டுபிடிக்க முடியலையான்ட்டு?" கேள்வியுமே கேட்க, "நான் அவன கண்டுபிடிக்கணும்னு நீ நினைக்கிறியான்ட்டு?" வீருமே கேட்க, ஒரு நிமிஷம் கேள்விகள் அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு, அவன கண்டுபிடிச்சா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா தானே இருக்கும்ன்ட்டு நடிப்ப போட, அப்புறம் "நீ அந்த கிளினிக்குக்கு போறது கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? இந்த ட்ரீட்மெண்ட்ட?" அப்படின்னு சொல்ல, "ஏன்?" அப்படின்ட்டு வீருமே கேட்க, "ஏன்னா, இப்போ உனக்கு பண்ணிட்டு இருக்காங்கல்ல ட்ரீட்மெண்ட், அதுல கரண்ட் ஷாக்க கூட குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்காமா? உன்ன நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு" அப்படின்னு கேட்க, "ஓ! என்ன பார்த்தா உனக்கு வருத்தமா இருக்கா? உனக்கு உனக்கு அப்படி வருத்தமா இருக்குன்னா, என்ன நீ ஃபாலோ பண்ணாம இரு. எனக்கு அதுவே போதும்ன்ட்டு" வீரும் சொல்ல, எனக்கு இந்த தெரப்பி முடியிறது வரைக்குமாவது என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கியான்ட்டு வீருமே ஒரு திட்டு திட்ட, அதுக்கு கேள்வியுமே, "உன்ன நெனச்சா எனக்கு வருத்தமா இருக்குது. நான் உன்ன எவ்ளோ லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்ல, எனக்குமே தெரியும். நீ எவ்ளோ என்ன லவ் பண்றேன்ட்டு. அதுக்குன்னு இப்படியா பின்னாடியே ஒரு சைக்கோ மாரி அலைஞ்சுகிட்டே இருக்க. இப்படிலாம் பண்ணா மட்டும் நான் உன்ன மன்னிச்சுருவேன்னு நெனைக்கிறியா? அப்படின்னு வீர் கேட்க, அப்புறம் என்கிட்ட நீ எதையாவது மறைக்கிறியா? எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுன்ட்டு சொல்ல, கேள்வின் கொஞ்ச நேரத்துக்கு திரு திருன்னு முழிச்சுட்டு, "நீ இப்ப என்ன கேட்க வரேன்னு?" கேட்க, "இல்ல சும்மா கேட்டேன். ஏதாவது விஷயம் வச்சிருக்கியான்ட்டு. எதா இருந்தாலும் ஹானஸ்ட்டா என்கிட்ட சொல்லிடு. இந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் இனிமேல் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு அது சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்குமே தெரியும்ன்ட்டு" வீரு ஒரு மாரி டெரரா சொல்ல, அப்பயாவது சொல்லியிருக்கலாம் இந்த கேள்வின்னு. "நான் என்ன உன்கிட்ட மறைக்க போறேன்? அப்படிலாம் ஒண்ணுமில்லையே" அப்படின்னு சொல்ல, "சரி நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் தூங்குறேன்ட்டு" வீருமே அப்படியே தூங்குறான். "நாளைக்கு கிளினிக்கு என்னால உன் கூட வர முடியாது. நீனா தான் போகணும்" அப்படின்ட்டு கேள்வின்னு சொல்ல, வீருக்குலாம் ஒரே சிரிப்பு. அப்பாடி நம்மள தனியா வேற விடுறானா அப்படின்ட்டு.
அடுத்த நாள் சொன்ன மாதிரியே கார் கீய மட்டும் குடுத்துட்டு வீர மட்டும் தனியா அனுப்புறான் இந்த கேள்வினுமே. என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியல இந்த கேள்வினுமே. கிளினிக் வரைக்கும் வந்துட்டு, நேத்து இருந்து அவன்கிட்ட நான் நெறைய பேசிட்டேன். டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். ஒரு விஷயமும் அவன்கிட்ட இருந்து நம்மளால எடுக்க முடியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சான்னு சொல்ல, அதுக்கு இந்த டாக்டருமே, என் தம்பி ஊருக்கு போன இமிகிரேஷன் ரெக்கார்ட் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அதுவுமே டெலீட் ஆயிருக்குது. ஸோ அது யாரு பண்ணாங்கன்றது கூட எனக்கு தெரியல. கடைசியா நம்ம கேள்வின தான் நம்ம சர்ச் பண்ணணும். அவன்கிட்ட இருந்து தான் உண்மைய வாங்கணும். நம்மளுக்கு அவன் மேல தான் ஒரே சந்தேகமா இருக்குன்னு அந்த டாக்டர் சொல்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வின் எங்கேயுமே போல கிளினிக்கு கீழயே வெயிட் பண்ணிட்டே இருக்கான். வீருமே கீழ இறங்கி வந்து அவன் கார்ல போகாம இந்த டாக்டர் கார்ல ஏறி போக, இவன் எதுக்கு இவன் கூட போறான் அப்படின்ட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான் இந்த கேள்வினுமே. ஆனா வண்டிய மிஸ் பண்ணிட்டான் போல இருக்கு இந்த கேள்வியுமே. வீட்டுக்கு வந்து சீக்கிரமா அந்த ஃப்ரெண்ட் ஃபோனுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்கானான்ட்டு ஓடி வந்து பார்த்தா, வீருமே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். "லத்தின் என்ன காப்பாத்து" அப்படின்ட்டு. ஒரு வேளை ஏதோ ஆயிடுச்சோன்ட்டு இவனுமே அறக்க பறக்க போறான். அந்த மெசேஜ்ல சொல்லியிருப்பான், "இந்த இடத்துல தான் நான் இருக்கேன்" அப்படின்ட்டு. என்ன வந்து காப்பாத்துன்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு இவன அறக்க பறக்க போனா, ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாரி அந்த கார் இருக்குதா, இவனுமே "வீரு, வீரு நீ உள்ள இருக்கியான்னு?" சொல்லி கத்திட்டு இருக்க, பின்னாடி இருந்து வீருமே ஃபோன் அடிச்சுட்டு வரான். யாருக்குன்னா, அந்த அந்த ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு தான். அந்த ஃபோனையும் இவன் தூக்கிட்டு வந்திருக்கான் போல இருக்குது. ஸோ மாட்டிக்கிட்டான். கேள்வின் தான் மாட்டிக்கிட்டேன்னு கூட தெரியாம, "வீரு சேஃபா இருக்கானா? நீ ரொம்ப நல்லா இருக்கியாடா? நான் பயந்துட்டேன்ட்டு" அப்படின்ட்டு கட்டிப்பிடிச்சுக்க, அதுக்கு வீருமே, "இத்தன நாளா அப்பனா நீ லத்தீன் ஃபோன்லேருந்து பேசிட்டு இருந்தது நீனாடா?" அப்படின்னு கேட்க, இவன் என்னன்னா, "சாரி எனக்கு வேற சாய்ஸே இல்ல. ஏன்னா உன்ன நான் அவ்ளோ லவ் பண்றேன்" அப்படின்ட்டு கேள்வினுமே சொல்ல, வீரெல்லாம் "என்னடா சாய்ஸ் இல்ல? அப்படின்னா அவன என்னடா பண்ணி தொலைச்ச?" அப்படின்ட்டு கேட்க, அப்பயுமே கேள்வினு "எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்ல, "உனக்கு தெரியாதா? அப்படின்னா அவனோட ஃபோன் உன் கையில எப்படி வந்துச்சு? எப்பயுமே எங்க போனாலும் எங்க போறேன்ட்டு என்கிட்ட சொல்லாம அவன் போனதே இல்ல. சொல்லு அவனோட ஃபோன் எப்படி உன் கையில வந்தது? அது மட்டும் இல்லாம அந்த லொகேஷன் எதுக்கு கேன்சல் பண்ணி விட்டுருக்க? அவன்கிட்ட நான் மெசேஜ் பண்ணது எல்லாமே நீ ட்ராக்கிங் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு நீ கண்டுபிடிச்சு இன்ன வரைக்கும் என்ன நீ உன் பக்கத்துல வச்சிருக்கல்ல? இப்பயாவது சொல்லு. அவன என்னதான் பண்ணி தொலைச்ச? அப்படின்ட்டு வீர ஒரு மாரி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்க. அதுக்குமே கேள்வினும் உம்முன்னு இருக்க. ஒருவேள அவன நீ கொன்னுட்டியா? அப்படின்னு கேட்குறான் வீருமே. அதுக்கு கேள்வின்லாம் நான் அந்த மாரி செஞ்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு கேட்க, அப்பன்னா என்ன ஆச்சுன்னு சொல்லு. அவ எங்க? அப்படின்ட்டு திரும்பவும் வீரு கேட்க, அப்பயுமே கேள்வின் எதுவுமே சொல்லாம அப்படியே நின்னுட்டே இருக்க. நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் உன்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல. இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட பொய் தானே சொல்லியிருக்க. ஸோ நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற எல்லா விஷயமுமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வீருமே சொல்ல, அப்பதான் கேள்வியுமே வாய திறக்கிறான். ஆமா, உன்னோட ஃப்ரெண்டு எங்க போனானே தெரியல. காணாம போயிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் என்ன பார்க்க வந்தான். டபிள்யூ குரூப் கூட நான் கான்டாக்ட் போனது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு என்ன வந்து திட்டினா, "நீ எதுக்கு என் ஃப்ரெண்ட லவ் பண்ற? இப்படித்தான் பண்ணணுமா? ஏன் அவன ஏமாத்துற? இப்பயே நான் போய் சொல்ல போறேன்ட்டு" அங்கேருந்து போம்போது, நான் தான் ஏதோ அவசரத்துல டக்குன்ட்டு அவன் மண்டையில அடிச்சுட்டேன். நான் ஒண்ணும் வேணும்னே செய்யல. எங்க உன்ன நான் இழந்துருவோன்ட்டு அந்த மாரி விஷயத்த நான் செஞ்சுட்டேன். நான் அடிச்சதுல அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆனா உசுரு இருந்தது. அதனால கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டு அவன் ஃபோன மட்டும் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ரத்தக்கறைலாம் நான் தொடைச்சிட்டு இருந்தேனா, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா அவன ஆள காணோம். நான் அவன கொல்லவே இல்ல. ஆனா அவன் காணாம போயிட்டான். நானுமே அவன தேடாத இடமே இல்ல. ஏன் ஒருவேள அவன் மலேசியா போயிருப்பான்னு கூட அத கூட நான் ட்ராக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு கிட்னாப் பண்ணி உன் விஷயத்துல நான் தலையிட்டனால அவன நான் அப்படியே நான் மறந்துட்டேன். இதெல்லாம் ஒருவேள உன் ஃப்ரெண்டோட வேலையா கூட இருக்கலாம்ல. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இருக்கலாம்லன்னு சொல்ல, அதுக்கு வீருமே என் ஃப்ரெண்ட் அந்த மாரி செய்ய மாட்டான். எப்பயுமே என்ன கஷ்டப்படுத்துற மாரி வேலைகள அவன் செய்ய மாட்டான். அப்படின்ட்டு வீருமே சொல்ல, நான் ஒண்ணும் பொய் சொல்லவே இல்ல. அவன் காணாம போனதுக்கப்புறம் அவனோட பேங்க் அக்கவுண்ட்லேருந்து எல்லாத்தையுமே நான் சர்ச் பண்ணேன். 1 வருஷமா அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல எந்த டிரான்சாக்ஷனுமே இல்ல. ஆனா மலேசியால மட்டும் ஆக்டிவேட்டா இருக்கிறது அப்படின்னு ஒரு ப்ரூஃப் எடுத்து காட்ட, நான் அவன கொலை பண்ணியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? அப்படி இருந்தா நான் எதுக்கு அவன தேடி இருக்கணும்? அது மட்டும் இல்லாம நான் ஆள் மாறாட்டம் பண்ணத நீ கண்டுபிடிச்சிட்டா, நீ தப்பா நினைச்சுப்போன்ட்டு அத நினைச்சு நான் பயந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரெல்லாம் நீ சரியான பைத்தியம் தான்டா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப போக, கேள்வின்லாம் வீர் கால்லயே விழுந்துட்டா. என்ன விட்டு மட்டும் போயிடாத. நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன மன்னிச்சிடு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ இல்லாம என்னால மூச்சு கூட விட முடியாது. என்ன விட்டு போயிடாதன்ட்டு கதறுறான் கால்ல விழுந்து. ப்ளீஸ் என் கூட வந்துடுது. எப்படியாவது நான் உன் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு குடுத்துடுறேன் அப்படின்ட்டு கேள்வியுமே சொல்ல, வீருமே சரி செய்யறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டா செய்யு அப்படின்ட்டு அவன் கூட கிளம்பி போறான் வீட்டுக்கும். வீட்டுக்கு வந்து 2 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. அப்ப வீர் மட்டும் எந்திரிச்சு கேள்வின எழுப்பி எழுப்பி பார்க்குறான்னா, அவன் எந்திரிக்கவே இல்லையா? என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. கேள்வின் வீருக்காக பால் கொண்டு வந்து வச்சிருப்பான். வச்சுட்டு நான் குளிக்க போறேன் அப்படின்ட்டு கேள்வினுமே இந்த பக்கம் போயிருப்பானா, தூக்க மாத்திரைய கலந்து விட்டுட்டா இந்த வீருமே. அந்த பால்ல நடுவுலயே அந்த டாக்டருக்கு வேற ஃபோன் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டு அவனுமே சொல்லியிருப்பானா, கேள்வின் வந்ததுமே கேட்டிருப்பான். ஏன் பால் குடிக்கலன்னு கேட்க, "நீ பாய்சன் கலந்திருந்தா நான் எப்படி குடிக்கிறது?" அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு கேள்வினுமே அதில நான் ஒண்ணும் கலக்கலன்ட்டு வீம்புக்கு எடுத்து குடிச்சிருப்பான். டாக்டர் கிட்ட ஒரு தடவ வீர் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பான்ல, அது இந்த தூக்க மாத்திரை தான் குடுத்துருக்கான் போலருக்கு. அது கேள்வினுக்கு அப்படியே குடுத்துட்டு அவன் அங்கருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக தான் அந்த ஹெல்ப் கேட்டிருக்கான். ஸோ கேள்வினுமே
எல்லாருமே தூங்குனதுக்கப்புறம் வீரும் அங்கேருந்து கிளம்புறானா, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கெயின் இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு போல இருக்குது. என்னன்றது நம்மளுக்கு காட்டல. இந்த மூமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்ட்டு யாருக்கோ கால் பண்ணி, எனக்கு நீ ஒண்ணு செய்யணும்னு சொல்றான். அப்படியே இந்த பக்கமே வீரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டானா, இந்த டாக்டருமே அவனுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. 2 பேருமே பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அங்க என் தங்கச்சி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அங்க வந்துட்டான் இந்த கேள்வினுமே. 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. என்னடா தூங்க வச்சுட்டு வந்துட்டோம், ஜங்குன்னு வந்து இப்படி நிக்கிறானேன்ட்டு, சரி வீருமே போய் சமாளிப்போன்ட்டு பக்கத்துல போக பாக்க, கரெக்ட்டா 2 போலீஸ் வந்து, "மிஸ்டர் வீர், ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு இந்த கண்ட்ரிய விட்டு ஓட போறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த பக்கம் வரீங்களா? உங்கள கொஞ்சம் செக் பண்ணணும்" அப்படின்னு சொல்றேன். ஒண்ணுமே புரியல இந்த வீருக்குமே. ஆனா கேள்வின் பாக்குற விதமே சரியில்ல. இவனுமே போறான். வேற வழி இல்ல இல்லையா? இந்த டாக்டருமே புடிச்சு திட்டுறான் கேள்வின பாத்து. "என்னடா வேல பாத்துட்டு இருக்க?" அப்படின்ட்டு. வீருமே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. அங்க போனா பெரிய ஷாக்கு. ஏதோ மர்டர் கேஸ்ல இவன புடிச்சிட்டோம்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. வீருக்குமே பெரிய ஷாக்கு. "நான் யார கொலை பண்ணேன்?" அப்படின்னு கேட்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னன்னா லித்தின்ட்டு பேர சொல்றாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அப்பன்னா அவன் இறந்துட்டானா? அப்படின்ட்டு வீருமே கேட்க, பின்னாடி இருந்து டாக்டருமே கத்துறான். கண்டிப்பா அது இருக்காது. வீர் இவ்ளோ நாளா இங்க இருந்தான். அவன் எப்படி கொலை பண்ணியிருப்பான்ட்டு கத்த, அதெல்லாம் அங்க இருக்கவங்கலாம் கேட்கவே இல்ல. அப்படியே வீர தர தர தரன்னு இழுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. கேள்வினுக்குலாம் ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குதுன்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க, இந்த டாக்டருக்கு வந்தது பாருங்க கோவம். "நீ தானடா, நீ தானே என் தம்பிய கொலை பண்ண. நீ கொலை பண்ணிட்டு வீர ஏன்டா மாட்டி விட்ட? என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க? மரியாதையா அவனை வெளிய கொண்டு வா" அப்படின்னு கத்த, அதுக்கு கேள்வியுமே, "நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்றான். நான் இது பண்ணது எல்லாமே என் வீருக்காக மட்டும் தான்ட்டு வேற சொல்ல, திரும்பவும் கோவம் வருது. என்னடா நீ உன் லவ்வும் நீயும் மண்ணாங்கட்டியும், என் தம்பி நீ கொலை பண்ணிட்டு நீ ஜாலியா இங்க நின்னுட்டு இருப்ப. உனக்கு பதிலா அவன் உள்ள போகணுமா? மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே சொல்லி வீர வெளிய கொண்டு வா. அப்படின்ட்டு அடிக்க போக அங்க இருக்க போலீஸ் எல்லாம் அவன விலக்கி விட்டுறாங்க. கேள்வினுக்கே ஒண்ணுமே புரியல. என்னென்ன நடக்குதுன்ட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க, அதுக்குள்ள நியூஸ் எல்லாம் பரவிடுச்சு. இந்த மாரி வீர்ன்றவன் லலித்ன்றவன வந்து கொலை பண்ணிட்டான். அப்படியே கொலை பண்ணிட்டு போம்போது ஏர்போர்ட்ல இருந்து கைது பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அப்படியே நியூஸ்ல பரவிட்டு இருக்கு. உள்ளயும் வீர வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த போலீஸுமே. இந்த லலித்தும் அவங்க பாட்டியும் எடுத்த ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம லலித்தோட எல்லா விஷயம் டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சுட்டு, "நீ தானே கொலை பண்ணன்ட்டு" முன்னாடி வச்சு கேட்டுக்கிட்டே இருக்க. வீருக்குலாம் ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கேள்வின பார்த்தா, அவன் அழுகுற மாரி இருக்குது. 2டே செகண்ட்ல திரும்பவும் அப்படியே சிரிக்கிற மாரி காட்டுறாங்க. இவனோட பிளான் தானா இது? திரும்பவும் வீர எங்கேயோ மாட்டி விட்டுட்டானா? இல்ல வீர வெளிய கொண்டு வரதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டானா? அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இவன் சிரிக்கிறதோட அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. ஒரே சஸ்பென்ஸா இருக்குல்ல. பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோட்ல என்னடா நடக்குது அப்படின்றத. வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க் யூ.